ஆத்துமாவிடம் பேசி உறுதிப்படுத்துங்க. பெண் பார்க்க போவாங்க, போயிட்டு வந்த உடனே நீங்க எல்லாம் போய் கேட்டீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பேசி உறுதிப்படுத்திட்டு என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கும். அதே போலதான் ஆண்டவர் எதை எதிர்பார்க்காருன்னா, ஆத்துமாவிடம் நாம் சில காரியங்களை பேசி அதை நமக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கு அதை என்ன பண்ணணும்னா உறுதிப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். இந்த ஆத்துமாவிடத்துல ஏன் சில காரியங்களை நாம் பேசி உறுதிப்படுத்த வேண்டும்? ஏன் அநேக நேரத்துல இந்த ஆத்துமா சிறைப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை ஏதாவது ஒரு காரியம் எப்பொழுது என்ன செய்திடலாம்னா சிறைபிடித்திடலாம். சில நேரத்துல துக்கம் நம்முடைய ஆத்துமாவை என்ன செஞ்சிடும்னா சிறைபிடித்திடும். சில நேரத்துல சமாதானம் இல்லாத ஆத்துமாவாய் நம்முடைய ஆத்துமா மாறிவிடும், அது ஒரு சிறை. சில நேரத்தில் நம்முடைய ஆத்துமா பாவத்தின் சிறைக்குள்ளாக தள்ளப்படுகிறது. ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ளாய் நம்முடைய ஆத்துமா நிறைய நேரத்தில் கொண்டு போகப்படுகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஆத்துமாவிடத்துல பேசி சில காரியங்களை நாம் உறுதிப்படுத்த வேண்டும்.